இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் பிரியாணி. அந்த மட்டன் பிரியாணியை வேறு ஒரு ஸ்டைலில் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். மட்டன் பிரியாணியை சூப்பு வச்சு பண்ணுற ஸ்டைல். நார்மலாக ஒரு மட்டன் பிரியாணி ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன். இது சூப் வச்சு பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்குமே நம்ம நான்வெஜ் மசாலா, கொஞ்சோண்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மட்டன் எலும்பு ஒரு 100 rupeesக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மட்டன் எலும்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. இந்தளவு வெங்காயம், ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்வளோ போதும். ஏன்னா நம்ம பிரியாணிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்ப்போம். இந்த வட்டம் பிரியாணிக்கு கோகனட் மில்க் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும், தேங்காய் பால் சேர்த்தாலும் நல்லாயிருக்குங்கிற மாதிரி அந்த வேர்ஷன் தான் காமிக்க போகிறேன். இப்போ சூப்புக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான்வெஜ் மசாலா 1 2 3. நான் வந்து கிட்டத்தட்ட 1 கிலோ மட்டனுக்கு 1 கிலோ அரிசி வச்சு பண்ணுறதுனால நீங்கள் தாராளமாக 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் கூட நான்வெஜ் மசாலா போடலாம். அதனால் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். உப்பு இவ்வளோ உங்களுக்கு தேவைக்கேற்ற அளவு. 2 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 15 விசில்ஸ் ஹையில் வச்சு சூப்பர் ரெடி பண்ணிக்குவோம். நான் ஆக்சுவலாக இந்த தபரா சட்டி வச்சு ஒரு பிரியாணி வெர்ஷன் பண்ண போகிறேன். மட்டன் அதனால நம்ம தனியாக வேக வச்சுக்கிடுவோம். மட்டன், உப்பு, இதுலேயும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஒரு நிமிஷம். இந்த மட்டனுக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் நான்வெஜ் மசாலா போட்டு ஒரு 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். 1.5 சொம்பு சரியாக வரும். 1.5 சொம்பு இது முங்குற அளவுக்கு ஊற்றி நம்ம இப்போ விசில் வச்சிடலாம். சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் டு 1 ஸ்பூன் மட்டும் இதில் போட்டுக்கோங்க. உப்பும் தேவையான அளவு, இந்த மட்டனுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இதை மூடி இதுவுமே முக்காவா கறி வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கிடுவோம். ஒரு 10 விசில்ஸ் ஹையில் கொடுத்தாலே போதும். இங்கே சூப் வெந்துட்டுருக்கு, இதில் மட்டன் வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம இதில் வந்து வதக்கலாம், ரொம்ப ஈஸி. இப்போ பிரியாணி வதக்கிறதுக்கு நம்ம வெங்காயம், தக்காளி அடித்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தாளிக்கிறதுக்குரிய அந்த இது பட்டை, அன்னாச்சி பூ, கிராம்பு, ஏலக்காய், இது ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம டபரா சட்டியில் கொஞ்சம் நெய், கொஞ்சம் நல்லெண்ணெய். நெய் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து தாளிச்சுக்கிடுவோம். நம்ம தாளிப்பு ஐட்டம் எல்லாத்தையும் போட்டுருவோம். தாளிச்சோனையும் வெங்காயத்தை போட்டுருவோம். ஃபஸ்ட் ஒரு 6லேருந்து 7 பெல்லாரி வெங்காயம், 1 கிலோ மட்டன் 1 கிலோ ரைஸ்க்கு சரியாக வரும். வெங்காயம் வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த கறியும் சூப்பும் வேகட்டும். இது ஒரு ஈஸியான, நிறையா பேருக்கு இது செய்யறதுலையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனி நீங்கள் உங்கள் வீட்டில் கெஸ்ட்டுக்கு நீங்களே ஃபாஸ்ட்டாக டேஸ்டியாக பிரியாணி செய்யலாம் நம்மளோட நான்வெஜ் மசாலா வச்சு. நான்வெஜ் மசாலா போதும். எது எவ்வளோ அரைச்சி ஊற்றணும், எது எவ்வளோ கூட போடணும், குழையா போடணுன்ற இதே கன்ஃபியூஷனே வேண்டாம். நீங்கள் எவ்வளோ நல்லா பண்ணலான்னு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியும் கூட, ஹெல்த்தியும் கூட, ரொம்ப டேஸ்டியும் கூட. வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. சூப்பும் இதுவும் சைமல்டேனியஸாக ரெடி ஆகிட்டுருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துருக்கோம். தக்காளி சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 2 ஸ்பூன் போதும். ஏன்னா ஆல்ரெடி அந்த சூப்பில் வேறு நம்ம ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருப்போம். அதனால இந்த 2 ஸ்பூனே சரியாக வரும். இப்போ இது நல்லா வதங்கட்டும்.
நம்ம சூப்புக்கு தண்ணி அளந்து நம்ம ரைஸுக்கு ஊற்றுவோம் பார்த்தீங்களா, பிரியாணி அரிசிக்கு. அந்த தண்ணிக்கு பதிலாக தான் நம்ம வந்து யுனிக் மசாலா போட்டு சூப் ரெடி பண்ணியிருக்கோம். எத்தனை கப்பு தண்ணி ஊற்ற போகிறோமோ அதுக்கு பதிலாக இந்த சூப்பும் இந்த கறியிலேருந்து விடுற தண்ணியும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணிக்கு நீங்கள் வந்து தேங்காய் பாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதையுமே இன்றைக்கி நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன். டேஸ்ட்டு அது சேர்த்தாலுமே நல்லா வரும், சேர்க்கலைனாலுமே நல்லா வரும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சுன்னு. இதுக்கப்புறம் இதை சிம்மில் போட்டுட்டேன் நான். அதுக்குள்ளே இந்த சூப்பும் ரெடி ஆக போகுது, இன்னும் ஒரு 5 minutes. அதுக்கப்புறம் எப்படி இந்த சூப் தண்ணியை ஊற்றி இதை வந்து எப்படி வதக்கி ரைஸ் போடலான்ங்கிறத பார்ப்போம். ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஆனால் இது ஒரு டேஸ்டியான பிரியாணியும் கூட. சூப் நல்லா ஸ்மெல் வந்துருக்கு. 10 விசில் கிட்ட நெருங்கி முடிஞ்சிருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இழுத்து நான் காமிக்கிறேன். சூப்பர் பாருங்கள், சூப்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இருத்துட்டு இந்த தண்ணியை அப்படியே அந்த பிரியாணி இதுக்கு சேர்க்க போகிறோம். இந்த மட்டன் சூப் தண்ணியை வந்து சாதா தண்ணிக்கு பதிலாக சேர்க்கறதுனால இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுவும் நம்ம நான்வெஜ் மசாலாவை இதில் நல்லா போட்டிருக்கிறதுனால இன்னும் டேஸ்ட் வந்து என்ஹான்சிங்காக இருக்கும். இப்போ சூப்பை ஆல்ரெடி நம்ம வதக்கி இருக்கிற வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அப்படியே ஃபுல்லாக ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது ஒரு 5 minutes அந்த வெங்காயம் தக்காளி கூட பிளெண்ட் ஆகிற அளவுக்கு வதங்கட்டும், சிம்லே இருக்கட்டும். வெந்துட்டுருக்கு. இது இன்னும் ஒரு 3 whistles. அதுக்கப்புறம் இதையும் இறக்கி இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரைஸை அதுக்கப்புறம் போட்டுட்டு மேற்கொண்டு தேவையான தண்ணிக்கு பதிலாக நம்ம இந்த கோகனட் மில்க் ஊற்றிக்கலாம். தண்ணியும் ஊற்றிக்கலாம், தண்ணியிலையும் அதே டேஸ்ட் சூப்பராக வரும். பட் சில பேர் கோகனட் மில்க் ஊற்றுனா டேஸ்ட் மாறுமா, எங்களுக்கு வந்து தேங்காய் பால் ஊற்றுனா தான் பிடிக்கும் அப்படின்னு கேட்டதுனால தேங்காய் பால் ஊற்றினாலும் டேஸ்ட் மாறாது, ரொம்ப நல்லா தான் இருக்குங்கிறதுக்காக தான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். பட் நீங்கள் வெறும் இந்த சூப் தண்ணியும் இந்த மட்டன்லேருந்து வந்த தண்ணியுமே போதுமானது. அதை மட்டும் ஊற்றி பத்தாததுக்கு தண்ணி மட்டும் கூட ஊற்றிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட நான்வெஜ் மசாலாவில் தேவைக்கு கரெக்டாக காரம் இருக்கும். அந்த டிஷ்ஷுக்கு ஏற்ற காரம் கரெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பிரியாணிக்கு ரொம்ப காரமாக வேணும், எனக்கு இதை விட காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மிளகாய் தூள் வத்தல் பொடி மட்டும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நாங்கள் ஏன் வந்து கரெக்டான அளவில் மட்டும் சேர்த்துருப்போன்னா இதை சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி நிறையா சாப்பிட்ணும், டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்றதுக்காக காரம் வந்து கரெக்டான அளவில் தான் போட்டிருப்போம். நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காரம் வேணும், நான் இன்னும் கொஞ்சம் காரம் கூட சாப்பிடுவேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மிளகாய் தூளும் வத்தல் தூளும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். நம்ம யுனிக் நான்வெஜ் மசாலாவில் போட்டு அந்த பொடினால் அந்த சூப்பே எவ்வளோ கட்டியாக வந்து எவ்வளோ நல்லா அது வந்து அந்த பிரியாணிக்காக நல்லா கம்பைன் ஆகி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இந்த குக்கரை இறக்கி மட்டனையும் சேர்த்து நம்ம அரிசியை போடுவோம். மட்டனும் வெந்துச்சு பாருங்கள். லேசாக தான் அந்த மசால் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோண்டு போட்டு உப்பு மட்டும்தான் போட்டு மட்டனை வேக வச்சாச்சு. ஒரு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த கப் அரிசிக்கு 20 கப் தண்ணி நான் வந்து இதில் இப்போ போட போகிறேன். ஸோ இதில் 10 கப் நான் போட்டேன்னா இதில் வந்து 20 கப் தண்ணி ஊற்றுவேன். இதே இது சிக்கனுக்குன்னா இதில் வந்து நம்ம வந்து 10 கப்பு அளவுக்கு ரைஸ் போட போகிறோம்னா 1 கப்புக்கு 1.5 கப்பு அளவு தான் வைக்கணும். மட்டனுக்கு 1 கப்புக்கு 2 கப் அளவு வைக்கிறோம். சிக்கனுக்கு 1 கப்புக்கு 1.5 கப் அளவு வச்சா போதும். ஏன்னா சிக்கனே நிறையா தண்ணி விடும். அதை தனியாக நம்ம வேக வைக்காமல் டைரெக்டாக சேர்ப்போம், அதனால தண்ணி விடும். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது இந்த தண்ணி 1 கிலோ மட்டனுக்கு இந்த 1 கிலோ ரைஸ் போட போகிறேன். இப்போ இந்த 1 கிலோவுக்கு கிட்டத்தட்ட 6 டம்ளர் இந்த அரிசி வந்துச்சு. அப்போ
6 × 2 12 டம்ளர் இப்போ தண்ணி வந்து அதில் ஊற்ற போகிறோம். இதில் 6 டம்ளர் அரிசி வந்திருக்கு. 1 2 3 4 கரெக்டாக 4 சொம்பு தண்ணி வந்து இந்த மட்டன் வேக வச்சு எடுத்த தண்ணி இருந்தது. இப்போ மீதிக்கு தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். 5 6 7 ஊற்றிட்டேன். 8 மொத்தம் வந்து 9 சொம்பு எனக்கு தேங்காய் பால். 9 ஊற்றின இதோட 9 சொம்பு தேங்காய் பால் ஊற்றுறேன். மீதிக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். 10 11 12. ஸோ நம்ம சூப் வந்து ஊற்றி வதக்கிடுறோம் நம்ம மட்டனோடையும் அந்த வெங்காயம் தக்காளியோடையும். மீதி இதுக்கு மட்டன் வேக வச்ச தண்ணி, தேங்காய் பால் கொஞ்சம், பிளெயின் தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கோம். நீங்கள் தேங்காய் பால் ஊற்றலைனாலும் பரவாயில்ல, டேஸ்ட் சூப்பராக வரும். நீங்கள் வந்து வெறும் மட்டன் வேக வச்ச தண்ணியையும் பிளெயின் தண்ணியையும் ஊற்றினாலே போதும். இப்போ இது நல்லா கொதிச்சு வரோட்டு நம்ம இந்த ரைஸ் போட்டுருவோம். ஸோ இந்த நான்வெஜ் மசாலா எவ்வளோ நல்லா அந்த பிரியாணிக்குரிய அந்த கலர் ஸ்ட்ரக்சர் எல்லாம் கொடுக்குதுன்னு பாருங்கள். பிரியாணி வந்து அவ்வளோ சூப்பராக வரும். மொத்தத்துக்கே நம்ம எந்த மசாலும் ஆட் பண்ணல. இந்த நான்வெஜ் மசாலா, வெங்காயம் தக்காளி, இஞ்சி பூண்டு, மட்டன், உப்பு, டைரெக்டாக நான்வெஜ் மசாலாவை இதில் போட்டு கிண்டாமல் ஒரு சூப்பு மாதிரி ஒரு 100 ரூபாய்க்கு எலும்பு வாங்கி அதில் நம்ம இந்த நான்வெஜ் மசாலா 4 ஸ்பூன் போட்டிருக்கோம். ஏன்னா அந்த சூப்பில் அது வெந்து இதில் ஊற்றத்தில் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு நாள் நீங்கள் வீட்டில் நிறையா கெஸ்ட்டுக்கு வைக்கிறீங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கெஸ்ட்டுக்கு விருந்து வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். உரப்பு வந்து கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. அதனால் உரப்பு எக்ஸ்ட்ரா போட தேவைப்படாது. பக்கத்துலேயே நான் வந்து தம் போடுறதுக்கு, பிரியாணிக்கு மேலே தம் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன தர்ரா சட்டியில் வச்சுருக்கேன் தண்ணி. உங்களுக்கு இதை எப்படின்னு வச்சு காமிக்கிறேன். நல்லா தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. இனி நம்ம வந்து அரிசி போடலாம். உப்பு மட்டும் ரைஸுக்கு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். மற்றபடி உரப்பு அந்த பிரியாணிக்கே உள்ள ஒரு ஃப்ளேவர் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டு உங்களுக்கு அரிசி ஆட் பண்ணி நான் காமிக்கிறேன். ரைஸுக்கு தேவைன்றதுனால இவ்வளோ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு பர்ஃபெக்டாக இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அரிசி சேர்த்து காமிக்கிறேன். நீ நல்லா கொதிச்சிருச்சு. அரிசியை ஃபுல்லாக வலிச்சு போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா அந்த தண்ணியை ஊற்ற தேவையில்லை. ஒவ்வொரு அரிசி பொறுத்து சில நேரம் தண்ணி மாறும். எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா நான் என்றைக்குமே தண்ணி ஊற்றினதில்லை. ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் இந்த தர்பாரா சட்டியில் ஃபுல்லில் வச்சு அந்த அரிசி கொதிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து சிம்மில் போட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் அடியில் ஒட்டுற மாதிரி இருந்தால் நடுவில் இந்த மாதிரி டிவைட் பண்ணி கொஞ்சம் ஒரு சொம்பு, அகெயின் இந்த இதில் ஒரு சொம்பு தண்ணி மட்டும் அந்த நடுவில் ஊற்றுங்க. நான் அந்த டைம் எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி வச்சாச்சு. அடுப்பு வந்து தீ ஃபுல்லில் இருக்குது. இது ஒரு 5 மினிட்ஸ் இப்படி வச்சுட்டு குறைச்சிட்டு ஒட்டுதா ஒட்டலையான்னு எப்படி பார்க்குறதுன்னு காமிக்கிறேன். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒரு ஓப்பன் பண்ணி அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், இதை இப்போ வந்து நம்ம அடியில் எதுவும் ஒட்டுதா, மேற்கொண்டு தண்ணி தேவைப்படுமான்றதுக்காக எனக்கு வந்து தண்ணி கரெக்டாக தான் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி நடுவில் ஒரு பார்ட்டிஷன் பண்ணி தண்ணி ஊற்றிடுங்க. எனக்கு வந்து தண்ணி வந்து கரெக்டாக தான் இருக்குது நான் ஊற்றின அளவு. சில அரிசி வாகு மாரத்தில்
ஒருவேளை தண்ணி தேவைப்படுச்சுன்னா இந்த மாதிரி லேசாக பார்ட்டிஷன் பண்ணி இந்த மாதிரி 5 நிமிஷம் கழித்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்படுமா தேவைப்படாதான்னு சொல்லிட்டு. எனக்கு தேவைப்படாது, ஸோ நான் ஊற்றலை. வேணும்னா நீங்கள் இப்படி செஞ்சு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்னொரு 5 மினிட்ஸ் இப்படி வச்சு நம்ம இறக்கிடுவோம், அமர்த்திடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்ப்போம். அதனால் நல்லா சூப்பராக வெந்திருக்கும். இன்னொரு 5 மினிட்ஸ் சிம்மில் இருக்கட்டும். அடுத்து அமர்த்திட்டு ஒரு 15 மினிட்ஸ் அது தம்மில் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம இதை 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு அமர்த்திட்டு 15 மினிட்ஸ் ஆகுது. நம்ம எப்படின்னு பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு. நான் அப்படியே உங்கள் முன்னாடி தான் திறந்து காமிக்கிறேன். அப்படியே பொழு பொழுன்னு எதுவுமே ஒட்டாமல் அடியிலேருந்து எடுத்து காமிக்கிறேன். எதுவுமே ஒட்டாமல் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். அதே தான் 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி 15 மினிட்ஸ், அவ்வளோதான். பக்கா டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. கரெக்ட், உரப்பு கரெக்டாக தானே இருக்குது. இந்த டபரா சட்டிலே இது ஒரு 2 to 3 hours ஆனாலுமே அந்த சூடு போகாமல் அப்படியே இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் எதையும் மூடி வைக்காதீங்க, இல்லாட்டி கொஞ்சம் குழஞ்சிரும். அப்படியே இந்த டபரா சட்டிலே இருக்கட்டும். இவ்வளோ சூப்பராக எம்மியாக நம்ம யூனிக் நான்வெஜ் மசாலா வச்சு மேக் பண்ண பிரியாணி ரெடி. பாருங்கள் அந்த டெக்ஸ்சர் அண்ட் இது எப்படி நல்லா வந்திருக்குன்னு. அப்படியே உதிரி உதிரியாக பொலன்னு. இந்த சூப் ஊற்றி ஒரு நம்ம நான்வெஜ் மசாலா போட்டு ஒரு எலும்பு எடுத்து இந்த சூப் ஊற்றி ஒருக்க வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும், ரொம்ப டேஸ்டியாக வரும். அந்த திண்டுக்கல் பிரியாணி டேஸ்ட்டில் அவ்வளோ நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.